Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நாம CBSE class 9 Mathsல chapter 6 lines and angles அந்த லெசன்ல exercise 6.2 problem number 4 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் ஃபிகர் 6.31 PQ இஸ் parallel to ST. ஸோ நல்லா கவனிங்க, இந்த டயக்ராமில் PQவும் STயும் வந்து பேரலாக இருக்குது. PQவும் STயும் பேரலாக இருக்குது. PQR இஸ் 110 டிகிரி. இந்த PQR இது வந்து பார்த்தீங்கன்னா 110 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் RST இஸ் 130 டிகிரி. RST இது வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி. ஃபைண்ட் QRS இந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் QRS தான் நமக்கு இங்கே கொஷினில் கேட்டிருக்கிற வேல்யூ. ஸோ இதை போடணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், PQவும் STயும் பேரலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே XY அப்படின்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த XY லைன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா PQவுக்கும் பேரலாக இருக்கும், STக்கும் பேரலாக இருக்கும். ஏன்னா PQ ST பேரலல்னா இப்போ நான் வரைஞ்சிருக்க XY லைன் PQவுக்கு பேரலாக இருந்ததுன்னா STக்கும் பேரலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா XY லைன். நான் XY லைன் ட்ரா பண்ண போகிறேன் such that XY is parallel to PQ. XY வந்து PQவுக்கு பேரலாக இருக்கும். PQவும் STயும் பேரலாக இருக்கிறதால நான் வரைஞ்ச XY லைன் வந்து பார்த்தீங்கன்னா STக்கும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த PQவுக்கும் பேரலாக இருக்கும், STக்கும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ நான் வரைஞ்ச லைனில் இது ரெண்டும் பேரலல் லைன் இல்லையா, STயும் நான் வரைஞ்ச XYயும் பேரலல் லைன் இல்லையா. பேரலல் லைனில் சேம் சைடு இருக்கிற ஆங்கிளை ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். இப்போ நான் இதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிங்க, நான் வரைஞ்ச XY லைனும் அவங்க வரைஞ்சிருக்க ST லைனும் பேரலல். அப்போ பேரலில் சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு டிரான்ஸ்வர்சல் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 180 டிகிரி வரும். ஓகேங்களா? ஸோ A + 130 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இன்டீரியர் ஆங்கிள் ஆன் சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல். ஒரு டிரான்ஸ்வர்சலில் இன்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு இருந்தது அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம A கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 130 டிகிரி. 180ல் 130 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 50 டிகிரி. ஓகேங்களா? ஏவுடைய வேல்யூ 50 டிகிரி. அப்போனா நான் ஏவை நான் அப்படியே A ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கேன். A ஈக்குவல் டு 50 டிகிரி. இப்போ இதே மாதிரி இந்த சைடு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். இதை நான் Bன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ PQவும் XYயும் பேரலல் சேம் சைடு இருக்குது. அப்போ இது அதே தான். அப்போ XY லைனும் நான் ட்ரா பண்ண XY லைனும் அவங்க கொடுத்துருக்கிற PQ லைனும் பேரலல். அப்போ B + 110 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதாவது இதுக்கு அதே ப்ராப்பர்ட்டி தான், இன்டீரியர் ஆங்கிள் ஆன் சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. சேம் சைடு ஆஃப் டிரான்ஸ்வர்சல் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போது இதிலேருந்து B கண்டுபிடிச்சிங்கன்னா B இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரி. அப்போ B இஸ் ஈக்குவல் டு
70 டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா 70 டிகிரி. அப்போ பியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி வருது. இப்போ நமக்கு ஆனால் இதுதான் தேவை. நல்லா கவனிங்க, இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 வரும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா. ஸோ லைன் XY இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். XY வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பி தான் 70 டிகிரி போட்டாச்சு, அதனால் 70 டிகிரி போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே நடுவில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் QRS, நம்ம அவங்க கேட்டிருக்கிறது கொஷினில் அவங்க கேட்டிருக்கிறது. ஸோ ஆங்கிள் QRS ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி இருக்குது. ஸோ இந்த சைடு 50 டிகிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 70 50 ஆட் பண்ணிங்கன்னா 120 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் QRS ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் ஆங்கிள் QRS தான் வேணும். ஸோ QRS ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ ஆங்கிள் QRS 180ல் 120 மைனஸ் பண்ணிங்கன்னா 60 டிகிரி. ஸோ அவங்க கேட்டிருக்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் அந்த கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரலாக ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போது பேரலல் டிரான்ஸ்வர்சலில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி பேரலல் சைடு இருந்ததுன்னா அந்த வழியாக போகிற டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடு ஆங்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இன்டீரியர் ஆங்கிளில் சேம் சைடாக இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 50 வரணும், இந்த ஆங்கிள் 70 வரணும். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன், இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180. அப்போ இதிலிருந்து அவங்க கேட்டிருக்கிற இந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான், நீங்களும் வீட்டில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 5th சம் பாருங்கள். இந்த ஃபிகர் 6.32 AB is parallel to CD. AB parallel to CD. A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, C இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. ஸோ இந்த AB லைனும் CD லைனும் பேரலாக இருக்குது. APQ 50 டிகிரி. APQ இந்த APQ வந்து 50 டிகிரி அண்ட் PRD 127 டிகிரி. PRD இது வந்து பார்த்தீங்கன்னா 127 டிகிரி. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமில் நம்ம XY கண்டுபிடிக்கணும். பேரலல் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் அந்த டயக்ராமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டயக்ராமில் நல்லா கவனிங்க. இப்போ இந்த பார்ட்டை மட்டும் விட்டுடுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் விட்டுடுங்க. இப்போ இந்த பார்ட் கன்சிடர் பண்ணாமல் நல்லா கவனிங்க. இது ரெண்டும் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல். QP வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குமா. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 50 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இந்த லைனை பார்க்காதீங்க. இந்த லைனை பார்க்காம இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது AB parallel to CD. ஏபியும் சிடியும் பேரலாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ இது வந்து டிரான்ஸ்வர்சல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரி. ஏன் எக்ஸ் 50 டிகிரி? அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பேரலாக இருந்ததுன்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஸோ இப்போ நான் இதே டயக்ராம்லே இப்போ நான் இந்த லைனை நான் கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இந்த லைனை நான் எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆங்கிளையும் பாருங்கள். ஸோ இப்போது நல்லா கவனிங்க. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா. ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ஆங்கிள் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. 50 டிகிரி ப்ளஸ் ஒய். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. 50 டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு 127 டிகிரி. ஏன்னா இதுவும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அல்டர்னேட் interior angles are same. Alternate interior angles are same.
அப்போது ஒய் தான் நமக்கு தேவை. அப்போ ஒய் டிகிரி ஈக்குவல் டு 127 டிகிரி மைனஸ் 50 டிகிரி. அப்போ ஒய் டிகிரி ஈக்குவல் டு 7ல் 0 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, 12ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, ஸோ 77 டிகிரி. ஸோ அவங்க கேட்ட எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இதை மறந்துட்டு இதை வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸலாக கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 6th கொஷின். இன் ஃபிகர் 6.33 PQ and RS ஆர் 2 mirrors placed parallel to each other. ஸோ இங்கே 2 மிரர் இருக்குது. PQன்னு ஒரு மிரர் இருக்குது, RSன்னு ஒரு மிரர் இருக்குது. ஸோ மிரருடைய இது என்ன? இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா மிரர் என்ன பண்ணும்? உங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு மிரர் இருக்குது அப்படின்னா அது மேலே படுற ரேவை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பும். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 மிரரும் பேரலாக இருக்குது. PQ and RS ஆர் 2 mirrors placed parallel to each other. அப்போ இந்த மாதிரி PQன்னு ஒரு மிரர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, RS அப்படின்னு ஒரு மிரர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் பேரலாக இருக்குது. அண்ட் இன்சிடென்ட் ரே AB strike the mirror PQ at B. ஸோ AB அப்படின்ற ஒரு மிரர் இன்சிடென்ட் ரே என்ன பண்ணுது அப்படின்னா PQ, இந்த PQ மிரரை Bன்ற இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அந்த ரே போய் படுது. The reflected ray moves along the path BC. இப்போ இந்த ரே AB போயிட்டு PQவில் Bன்ற இதில் படுது. அங்கேருந்து ரிஃப்ளெக்டட் ரே வந்து BC பாத் வழியாக வந்து reflected ray moves along the path BC strike the mirror RS. RSஐ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. இந்த RSஐ வந்து ஸ்ட்ரைக் பண்ணுது. RS, இந்த RS இருக்கு இல்லையா மிரர், அதை வந்து Cன்ற பாயிண்டில் ஸ்ட்ரைக் பண்ணுது. அண்ட் அகைன் ரிஃப்ளெக்ட் பேக் அலாங் த பாத் CD. அகைன் என்ன ஆகுது? CDன்ற பாத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ப்ரூவ் தட் AB இஸ் பேரலல் டு CD. இந்த AB இந்த லைனும் சிடின்ற லைனும் நம்ம பேரலல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் பேரலல் அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதில் 2 திங் பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த PQ மிரரில் B பாயிண்டில் பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் BX அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா draw BX perpendicular to BQ. அந்த ஸ்ட்ரைக்கான இடத்துல நான் பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா? நான் இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது Y. ஸோ அடுத்தது RS அந்த மிரருக்கு பர்பண்டிகுலராக CY அப்படின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். CY அப்படின்ற லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ PQக்கு பர்பண்டிகுலராக BX அப்படின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். CYக்கு பர்பண்டிகுலர், அதாவது RSக்கு பர்பண்டிகுலராக CY அப்படின்ற ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ PQ இப்படி இருக்குது, RS இப்படி இருக்குது. இப்போ நான் இதுக்கு பர்பண்டிகுலராக நான் லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். இந்த லைனும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? எந்த லைனும் பேரலாக இருக்கும். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த 2 லைனும் பேரலாக இருக்கும். ஸோ நான் எந்தெந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் நல்லா கவனிங்க. எந்தெந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்? BX ட்ரா பண்ணியிருக்கேன். அதுவும் CYயும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ 2 லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் பேரலாக தான் இருக்கும். இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த A லைனும் இந்த B லைனும் கண்டிப்பாக பேரலாக தானே இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிளை 1ன்னு எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிளை 2ன்னு எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிளை 3ன்னு எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிளை 4ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது நல்லா கவனிங்க. பை லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷனுடைய லா என்ன சொல்லுது அப்படின்னா இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் ஈக்குவல். ஒரு லைட்டு ஒரு மிரர் மேலே எவ்வளோ ஆங்கிளில் போய் படுதோ அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வரும். அதே ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் வரும். நல்லா கவனிங்க. அப்போது இங்கே ஏபின்ற லைட்டு எவ்வளோ ஆங்கிளில் போய் படுது?
ஆங்கிள் 1ன்ற ஆங்கிளில் போய் படுது. எவ்வளோ ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது? 2ன்ற ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இப்போது இங்கே பாருங்கள், அதே ரிஃப்ளெக்ட் ஆன லைட் வந்து மறுபடியும் ஆர்எஸில் படுது. அப்போ இந்த 3யும் 4ம் ஈக்குவலாக இருக்குமா சார்? இது இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமானா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ரிஃப்ளெக்ஷனில் எந்த மிரர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இங்கே 1ன்ற ஆங்கிள்னால் அது ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது அதே ஆங்கிளில் தான் வரும். அப்போ இந்த 1ம் 2ம் ஈக்குவலாக இருக்கும். இங்கேயும் 3யும் 4ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3யும் 4ம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இது ரெண்டு லைனும் பேரலாக இருக்கா? பிஎக்ஸ்சிஒய் பேரலாக இருக்கா? பிஎக்ஸ் இஸ் பேரலல் டு சிஒய். அப்போ பிஎக்ஸ்சிஒய் பேரலாக இருந்ததுன்னா இன்டீரியராக இருக்கிற அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? இப்படி பாருங்கள், இது பிஎக்ஸ், இது சிஒய். இப்படி ஒரு லைன் போட்டோன்னா இது ரெண்டும் பேரலல். பிஎக்ஸ் லைனும் சிஒய் லைனும் பேரலல் அப்படின்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா? ஸோ அப்போ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்குமா? ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இதை நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை நான் ஏ டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் ஏ டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் பேரலல் லைன். பேரலல் லைனில் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இது ஏ டிகிரினா இதுவும் ஏ டிகிரி தான் இருக்கும். ஏன்? இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இது ஏ டிகிரினா இதுவும் ஏ டிகிரி தான் இருக்கும். இன்சிடென்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் ஈக்குவல். நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் தான் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்போது இதுவும் ஈக்குவல் ஆகிடுச்சு. 1ம் 2ம் ஈக்குவல் ஆகிடுச்சு. அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1ம் 2ம் ஈக்குவல், 3யும் 4ம் ஈக்குவல் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏபிசி கேல்குலேட் பண்ண போகிறேன். இந்த டோட்டல் ஆங்கிள் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த டோட்டல் ஆங்கிள் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். தனித்தனியாக கேல்குலேட் பண்ணுங்க. ஆங்கிள் ஏபிசி. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து ஏ டிகிரி, இன்னொரு ஆங்கிள் ஏ டிகிரி. அப்போ ஏ டிகிரி ப்ளஸ் ஏ டிகிரி வந்து 2a டிகிரி. இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிசிடி, இது கேல்குலேட் பண்ண போகிறேன். பிசிடி. ஸோ அப்போ பிசிடி கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஏ டிகிரி ப்ளஸ் ஏ டிகிரி, இதுவும் 2a டிகிரி. அப்போ இது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக வந்துடுச்சா? ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் பிசிடியும். ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் பிசிடியும் ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் பிசிடியும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த டயக்ராமில் நீங்கள் எதை மறந்துடுங்க அப்படின்னா இந்த மிரரை மறந்துடுங்க. ஓகேவா? இந்த டயக்ராமில் ஜஸ்ட் நீங்கள் இந்த மிரரை மறந்துடுங்க. ஸோ உங்கள் மிரர் இருக்கிறதே மறந்துடுங்க. ஸோ அந்த டயக்ராமில் நீங்கள் இந்த மிரர் இருக்கிறதே மறந்துடுங்க. இப்போ நம்ம எதுப்பா ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன். இது அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி இருக்கா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலாக தானே இருக்கும். டிரான்ஸ்வர்சலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ரெண்டு லைனும் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். அப்போ ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏபியும் சிடியும் பேரலாக இருக்கும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல், ஏபிசியும் பிசிடியும். therefore we can say that AB is parallel to CD. ஏபியும் சிடி, இந்த ஏபி லைனும் இந்த சிடி லைனும் பேரலாக இருக்கும். அது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் தான்.
இந்த மாதிரி மிரர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மிரர் இல்லாமல் அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், அப்போ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல், அப்போ இது ரெண்டு லைனும் பேரலல். பேரலல்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல், அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னா தட் கிவன் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கேட்டதை நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஹென்ஸ் இட் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ நான் இது வேணால் நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இன்னொரு டைம் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நல்லா கவனிங்க. இந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு பிக்யூவும் ஆர்எஸும் பேரலல். பிக்யூன்றது ஒரு மிரர், ஆர்எஸ்ன்றது ஒரு மிரர், அது ரெண்டும் பேரலல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். அப்போ இந்த லைனை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு, இதை பிஎக்ஸ், இதை சிஒய். அப்போ நல்லா கவனிங்க, பிஎக்ஸும் சிஒய்யும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக தான் இருக்கும். பிஎக்ஸும் சிஒய்யும் பேரலாக தான் இருக்கும். பிஎக்ஸும் சிஒய்யும் பேரலாக தான் இருக்கும். ஏன் பேரலாக இருக்கும்னா பர்பண்டிகுலர்ஸ் drawn to parallel lines always parallel. parallel லைனுக்கு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் பேரலாக தான் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, பேரலல்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலா, இது ஏ டிகிரினா இது ஏ டிகிரி. இது உங்களுக்கு புரியுதா? தெளிவாக இது உங்களுக்கு புரியணும். ஏன்னா நல்லா கவனிங்க, ரெண்டு லைன் பேரலாக இருக்குது அப்படின்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இதை ஏ டிகிரினா இது ஏ டிகிரி. இது வந்து அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஆனால் லைட்டு உடைய லா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு லைட்டு ஒரு மிரர் மேலே எவ்வளோ ஆங்கிளில் போய் படுதோ அவ்வளோ ஆங்கிளில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிள் வந்து ஏ டிகிரினா படுற ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஏ டிகிரியாக தான் இருக்கும். இங்கே இது போய் படுற ஆங்கிள் ஏ டிகிரினா ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஏ டிகிரியாக தான் இருக்கும். அப்போ இந்த மொத்த ஆங்கிள் என்ன? இந்த மொத்த ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஏ டிகிரி 2a டிகிரி. இந்த மொத்த ஆங்கிள் என்ன? ஏ ப்ளஸ் ஏ டிகிரி 2a டிகிரி. அப்போ நல்லா கவனிங்க, இப்போ அந்த லைட்டு பார்த்த மட்டும் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா இது 2a டிகிரி, இது 2a டிகிரி, இது ஏபி, இது சிடி, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ ஏபிசிடி பேரலல். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை, இந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுவும் ஏ தான். அது எதை பேஸ் பண்ணினா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் ஃபார் பேரலல் லைன். எந்த பேரலல் லைன்னா இந்த பேரலல் லைனையும் இந்த பேரலல் லைனையும் மட்டும் நான் கன்சிடர் பண்ணும்போது இது ஏ டிகிரினா இது ஏ டிகிரி. ஸோ அதுதான் நான் அங்கே போட்டிருக்கேன். ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3னா நல்லா கவனிங்க, ஆங்கிள் 2 வந்து நான் ஏ டிகிரின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆங்கிள் 3யும் ஏ டிகிரி தான். அப்போ 2 வந்து ஏ டிகிரினா 1ம் ஏ டிகிரி தான். 3 வந்து இங்கே ஏ டிகிரின்னு நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. அப்போ 3 ஏ டிகிரினா 4ம் ஏ டிகிரி தான். அப்போ எல்லாமே ஏ டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 2a டிகிரி, இந்த பக்கமும் ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 2a டிகிரி. அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் ஏபிசிடி பேரலல். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.